வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். இபிஎஸ் அப்படின்னா என்ன, ஏர்னிங் பெர் ஷேர்னா என்ன, பிஇ ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு ஷேரோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் டெக்னிக்கலாக இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் வந்துடுச்சு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணால் உங்களுடைய ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் எ மெத்தட் யூஸ்டு இன் ஃபினான்ஸ் டு எவல்யூட் அண்ட் predict the future price movement of an asset like stock, forex based on historical price and volume data rather than the instruction value or company fundamental. ஆமாங்க, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று அதனுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா அதனுடைய ஃபண்டமெண்டல் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ரெவென்யூ என்ன, அது என்ன செக்டாரில் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் ஒரு இல்லைன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸை வச்சு வால்யூம் டேட்டா வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் அதனுடைய ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு சில டேட்டா இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட்டில் கிடைக்கும். அப்படிங்கிறத இதனுடைய மீனிங். தொழில்நுட்ப பகுப்பாய்வு என்பது உள்ளார்ந்த மதிப்பு அல்லது நிறுவனத்தின் அடிப்படைகளை காட்டிலும் வரலாற்று விலை மற்றும் தொகுதி தரவுகளின் அடிப்படையில் ஒரு சொத்தின் பங்கு, அந்நிய செலவினி போன்றவை எதிர்கால விலை இயக்கங்களை மதிப்பிடுவதற்கும் கணிப்பதற்கும் நிதியில் பயன்படுத்தப்படும் ஒரு முறையாகும். சரிங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. நீங்கள் ஃப்யூச்சர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வாட் டஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ்? டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க? ப்ரைஸ் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. கேண்டில் ஸ்டிக், பார், லைன். ஆமாங்க, இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத ஒரு ஜப்பானீஸ் முனிசியா ஹோமானா அப்படிங்கிற ஒரு 17th செஞ்சுரியில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம பார்த்தா ஒரு கேண்டில் ஸ்டிக்னால் என்ன, நிறைய அதில் வர்ற பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரு 20க்கு எபோவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அதில் அவங்க டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னொரு வீடியோவை போடலாம். சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறாங்க. பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் பாட்டம், டபுள் டாப் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாங்க, ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போது 100 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு 90 ரூபா வந்திருக்கு. மறுபடியும் 100 ரூபா போயிட்டு திரும்பி மறுபடியும் ஒரு 90 ரூபா வருதுன்னா அதுக்கு பேர் ஒரே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டபுள் பாட்டம். டபுள் டாப்னா இப்போ 90 ரூபா இருந்து மறுபடியும் அகெயின்ஸ்ட் 100 ரூபா வந்திருக்குன்னா அது டபுள் டாப். அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே டெக்னிக்கலாக அந்த இடத்துலேருந்து அது கீழே வரும். அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு கீழே வரும். இல்லை கீழே 90 சப்போர்ட்டை வச்சு மேலே போகும். அப்படிங்கிறது தான் டபுள் டாப் டபுள் பாட்டம்னுடைய மீனிங். ஸோ வால்யூம் டேட்டா, சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதை நான் இப்போ ஸ்டாக் காட்டுறேன் சார்ட்டாகவே. அது நம்ம இப்போ பார்க்கலாம். சார்ட் டைப், யூஸ் எ கேண்டில்ஸ்டிக் சார்ட் over the last 6 months. Indicator 15 days moving average, among 200 days moving average, relative strength index RSI. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே கூட உங்களால் ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்சர்வேஷன், கோல்டன் கிராஸ், தி MACD கிராஸ் above 200, this is often a bullish signal. RSI 75, this suggests overbought condition, a potential pullback may happen. Volume spike, a large increase in trading volume support the uptrend. ஆமாங்க, ஒரு இடத்துல ஒரு ஸ்டாக்னுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Even though a bullish crossover occurred, golden cross
200 டேஸ்க்கு மேலே ஒரு ஸ்டாக் கிராஸ் ஆச்சுன்னா அது புல்லிஷ் கிராஸ், அது கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. RSI overbought warn that short-term correction may happen before continuing higher. ஆமாங்க, overbought அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து அதே சேம் 100 ரூபா வேலையில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு 130 ரூபா அந்த ரேஞ்சிலே போயிடுச்சுன்னா ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓவர் பாட் ஆகிறப்போ அந்த இடத்துலேருந்து அது கொஞ்சம் டவுன் வரும்னு சொல்லி இண்டிகேட்டர் சொல்லும். ரியல் வேர்ல்டு யூஸ் டே ட்ரேடர் என்ன யூஸ் பண்ணுறாங்க? டே ட்ரேடர் யூஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரேட். ஆமாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். கம்பைன் இட் வித் நியூஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் மீடியம் டேர்ம் மூவ்ஸ். சரி, ஓகே. பாப்புலர் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ், அதுதான் வந்து உங்களுக்கு பாப்புலர் ஸ்மூத் ப்ரைஸ் டு ஷோ ட்ரெண்ட் டைரக்ட். ட்ரெண்ட் என்னன்னு நமக்கு அது காட்டிடும். RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஸோ இஃப் an asset is overbought oversold மொமெண்டம் இதை காட்டும். MACD கம்பேர்ஸ் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மொமெண்டம். ஆமாங்க, இது ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் லாங் டேர்ம் மொமெண்டம் அப்படிங்கிறத இந்த MACD காட்டிடும். போலிங்கர் பேண்ட். ஸோ வாலட்டிலிட்டி அண்ட் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரீம் வாலட்டைல்டாக இருந்தால் இந்த போலிங்கர் பேண்டு நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஃபிபனோசி லெவல்ஸ் ப்ரிடிக்ட் பொட்டன்சியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். இதெல்லாம் வந்து போலிங்கர் ஃபிபனோசியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 லைன் வருது, சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒவ்வொன்றும் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்டாக கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 200 மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 790 அந்த ரேஞ்ச் இருக்குது. அது கட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு இன்னும் அந்த ரேஞ்ச் வரவே இல்லை, அப்படியே மேலேயே போயிடுச்சு. அதுக்கு பேர் தான் வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 15 டேஸ், 5 டேஸ், இதெல்லாம் வந்து நான் இந்த சார்ட்டில் வச்சுருக்கேன். இது வந்து இந்த டைமுக்கு பேர் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 ஹவரில் கூட வந்து ஷார்ட்டு டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் மூவிங் ஆவரேஜ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? பேட்டர்னா சார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்லேயே பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது. இந்த சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இப்போ சைட்வேஸில் இந்த ஸ்டாக் போயிட்டுருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து இன்னும் போட போகிறோம். இப்போ நான் சொன்னது டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுற சம் இண்டிகேட்டர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எதுவுமே வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம இந்த இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து பேசணுன்னாக்கா ஒரு வீடியோவெல்லாம் பத்தாது. நம்ம இதை கண்டினியூவாக டெய்லி ஒரு இண்டிகேட்டரை பற்றி நம்ம பேட்டர்ன் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச் ஆல். தேங்க்யூ.